என்னோட தாந்திரிகம் ஆன்மீக சக்தியை நான் பண்ணிட்டே தான். ஏன் சாமி நீங்க பிரிஞ்ச லவ்வர்ஸ் எல்லாம் சேர்த்து வைப்பீங்களாமே? இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. இவர் கூட என்ன சேர்த்து வைக்கணும். அப்ப எனக்கு அவனோட ஜட்டி இந்த எலுமிச்சம்பழம் எதுக்கு? சில நேரம் புடிசா கூட செஞ்சு அப்ப சொல்லுவோம்னே. ஏன் சாமி 300 குழந்தைகளுக்கு நீங்க தான் காரணமா? 23 வயசுல 59 டாக்டர் பட்டமா? குழந்தையில இருந்தே படிச்சிருப்பீங்க போல. ஏன் சாமி இது என்ன சாமி கரண்டி? இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேச? இது என்ன பிரமாதம்? வணக்கம் சாமி. ஒருத்தரை பார்த்தா அவங்க மண்டையில எனக்கு டேக் தெரியும். ஏன் சாமி இப்ப என்ன டேக் தெரியுது? நீங்க எத்தனை வயசு வரைக்கும் உயிரோட இருப்பீங்க அப்படின்னு ஒரு டேக் தெரியுது. யாரை பார்த்தாலும் இந்த டேக் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு கூட உங்களை பார்த்தா ஒரு டேக் தெரியுது. என்ன டேக்மா? சாமி நீங்க எப்படி சாமி அகோரியா? நீங்க இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? காசுல எல்லாம் ஆகோரியா இருப்பாங்க. அதனால நானும் போனேன், அவங்களோட ஐக்கியமாயிட்டேன். அவ்வளவுதான். போதுமா? ஏன்னா நான் யங்ஸ்டர் மாதிரி தான் நான் என்னால பேச முடியும். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. சரிங்களா? காசுக்கு போனேன், ஆகோரி ஆயிட்டேன். என்னோட தாந்திரிகம் ஆன்மீக சக்தியை நான் பண்ணிட்டே தான். சரி சாமி காசி நாங்க பணங்கள் எல்லாம் திம்பிங்களாமே? அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? ஏன் சாமி டிக்கா போட்டு சாப்பிடுவீங்களா இல்ல ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிடுவீங்களா? சோதிக்காதீங்க. நான் ஜாம் தொட்டு சாப்பிட்டோம்னா. ஏன் சாமி அந்த எலும்பெல்லாம் குத்தலையா? என்னையா கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற? காலைல டிபனே தான். ஏன் சாமி நீங்க பிரிஞ்ச லவ்வர்ஸ் எல்லாம் சேர்த்து வைப்பீங்களாமே? நிறைய பேர் சேர்த்திமா, கணக்கேல நிறைய பேர் சேர்த்துக்கிட்டே இருக்கமா. நான் உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. வயசு பசங்க கூட நம்பி நம்மளை தேடி வராங்க. கமெண்ட்ல போடுறவனே வந்துகிட்டு இருக்கேன். சாமி எனக்கு ஒருத்தர் மேல ஆசை, அவர் கூட சேர்த்து வைக்கிறீங்களா? இவர் கூட என்ன சேர்த்து வைக்கிறீங்க? அப்ப எனக்கு உண்மையா சொல்லணுமா? சும்மா எல்லாம் பேருக்காக சொல்லக்கூடாது. சரியா? உண்மையா சொல்லு, சேர்த்து வைக்கிறேன். புரியுதா? சும்மா கடமைக்கெல்லாம் சொல்லக்கூடாது. சாமி என் காதல் உண்மையா இதுக்கு மேல என்ன சாமி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறீங்க, இதையும் சேர்த்து வைக்கலாம்ல? அப்ப டுபாக்கூர் சாமியா? சரிம்மா நான் எல்லாம் சேர்த்து வைக்கிறேன். சரியா? நான் சொல்றது எல்லாமே எடுத்துட்டு வா. சரியா? அம்மா நானே சொல்றேன், எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா சேர்த்து வைக்கிறேன். சரி? அவன் போட்டுக்க பேண்ட் ஷர்ட், அவன் தலைமுடி, சரியா? அவன் காலடி மண்ணு, அவனோட ஜட்டி. ஒரு சான்ஸ் வந்திருக்கு. சுடர் மணி ஜட்டி விளம்பரம் பண்ணியா? எல்லாம் எடுத்துட்டு வா. இப்ப சேர்த்து வைக்கிறோம். உங்க 2 பேர் இப்ப சேர்த்து வைக்கிறேன் நானு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சாமி எனக்கு ஒரு சந்தேகம், ஜட்டி துவைச்ச ஜட்டியா துவைக்காத ஜட்டியா? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்? எடுத்துட்டு வாமா, சாமி பாத்துக்குவாரு. நீ எடுத்துட்டு வா. என்ன சாமி மெயின் சாமி பேசாம சைடு சாமி எல்லாம் பேசுது? நீ சும்மா இருமா, அவர் சொல்லட்டும். நீ சொல்லு சாமி. இங்க எல்லாருமே சொல்லுவாங்க. சரியா? அவங்களும் சொல்லுவாங்க, எல்லாமே செய்றாங்க. இங்க எல்லாம் சாமி மட்டும் இல்ல, அவங்களும் பங்கு இருக்கு. சரியா? அவங்களும் கடவுளோட குழந்தைகள். ஏன் சாமி நீங்க மண்ணை பொண்ணாக்குவீங்களா, காத்துல பறப்பீங்களா, தண்ணியில நடப்பீங்களா? பாத்து பாத்து உளுந்துற போது ஃபெவிகால் போட்டு ஒட்டி இருக்கலாம்ல. நீ கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். தண்ணியில் நடப்பேன், மண்ணை பொண்ணாக்குவேன், காத்துல பறப்பேன். சாமி எனக்கு ஒரு டவுட், நீங்க காத்துல மட்டும்தான் பறப்பீங்களா இல்ல கைத்துலயும் நடப்பீங்களா? நீ கிளம்ப. நீ தேவையில்லாம டென்ஷனே தர. சரியா?
மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில என்ன அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. நீ இவனுங்க குடுக்குற பிரஷர்ல தேவையில்ல கொஸ்டின் எல்லாம் கேட்கறேன் என்கிட்ட. இவ்வளவு சொல்றீங்க சாமி, ஏதாவது ஒண்ணு செஞ்சு காட்டுங்க. எப்ப அந்த மண்ணை எடுத்துட்டு வாப்பா, மண்ணை பொண்ணாக்கி காட்டுங்க. The localized things which is in front of me. So that is the reason I am not able to. எல்லாம் செய்யும்மா. என் பொண்ணு பிள்ளைங்களை யார் பாப்பா? ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் நான் எல்லாமே செய்வேன். எனக்கு ஒரு செகண்ட் ஆகாதுமா, ஒரு செகண்ட் ஆகாது. மண்ணை பொண்ணாக்கிக்கிட்டா அதை வச்சு நீங்க தாராளமா பாத்துக்கலாமே சாமி. அதுதான் தவறு. இதுதான் தவறான விஷயம். நீங்க ஏன் பிச்சை எடுக்கணும்? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த மாதிரி அகோரி வேஷம் போடணும் ஏன் சாமி? எனக்கு இன்னொரு டவுட் சாமி. மண்ணை தான் பொண்ணாக்கு